ஊழல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர், மத்திய மாநில அரசுகள் இடையிலான அதிகார மோதல், முதல்வர் மாற்றம் உள்ளிட்டவற்றால் டெல்லியில் மக்களின் பிரச்சினைகள் பல தீர்க்கப்படாமலேயே உள்ளன. டெல்லியில் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற ஆம் ஆத்மி கட்சி மதுபான ஒப்பந்த முறைகேடு வழக்கால் ஏக சிக்கலில் இருக்கிறது. இந்த வழக்கில் சிறை சென்று வெயிலில் வெளிவந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மாநில அரசுடன் ஆளுநர் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த நிலையில் டெல்லி நிர்வாகம் தொடர்பாக மத்திய அரசு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து மாநில அரசு தொடர்ந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன் உள்ளது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேருக்கும் இப்ப அதிகாரம் இல்லாத பட்சத்தில் எந்த மாதிரி நிர்வாகம் ஓடும் நீங்களே யோசிச்சு பாருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநில அரசுன்னு பார்க்கறதே அது மெயினாக சுகாதாரம் அல்லது கல்வி, இந்த 2 துறையில தான் மேக்சிமம் இங்கே உள்ள மாநில அரசால் ஏதாவது பண்ண முடியும். மற்ற மாநிலங்களை போல அந்த அளவு சுதந்திரம் கிடையாது. மகளிருக்கான 1000 ரூபாய் நிதி உதவி, அரசு பள்ளி ஆசிரியர்களை பயிற்சிக்காக வெளிநாடு அனுப்புவது, இலவச மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். மற்றொரு புறம் அரசு மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை, அதிகாரிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இவற்றை முன்வைத்து அரசியல் காய்களை நகர்த்தும் பாரதிய ஜனதா என டெல்லி நிலவரம் உள்ளது. அடிப்படை வசதிகள் கிடைக்கப் பெறாமல் இருப்பது, மழை காலங்களில் வீதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பது, சுகாதார சீர்கேடுகள், குற்றச்சம்பவங்கள் என டெல்லி மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. உலகத்துக்கே ஒரு விதமான எடுத்துக்காட்டு மாதிரி செயல்பட்டு இருந்த ஒரு அரசை கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால வேற ஒன்றும் அவங்களால இறங்கி முயற்சி அல்லது ஒரு விதமான மேற்பார்வை பார்க்க முடியாம மேலாண்மை இல்லாத ஒரு அரசாங்கம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் கட்சிக்குள்ள உட்பூசல், அது நிர்வாகத்தோடு டைரக்டா இல்லாட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியின் செய்கைன்னு சொல்லலாம். ஒரு அரசியல் மோதல் எப்ப இருந்தாலும் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் கட்சியின் கீழ் அதிகாரிகளை வைத்தோ, அதாவது இது இருக்குல்ல, நம்ம பியூரோக்ரசி சொல்லுவோமே, ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக அவருக்குள்ள ஒரு விதமான ஒத்துழையாமை இயக்க மாதிரி செயல்பட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா. கல்காஜி, ஜல்பிஹார், இந்திரபூரி, முனிர்கா, கௌதம்பூரி என தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். ஆட்சியாளர்களுக்கு அரசியல் பிரச்சனைகள், ஆனால் மக்களுக்கோ உயிரின் வாதை. இதற்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் டெல்லி மக்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் ராஜீவ்.